ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல மாநில சுயாட்சியும் மாநில கூட்டு கொள்கை தத்துவத்தையும் அழிப்பதற்கான வேலையை மோடி அரசு எடுத்திருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஆப்பு வைக்க போற மத்திய அரசு மகாத்மா காந்தி பேர்ல இருக்கிற 100 நாள் வேலை திட்டத்தை ஏதோ ஒரு ஹிந்தி பேர்ல மாத்திருக்காங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்துல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு இந்த தொகுப்புல பார்க்கலாம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல முக்கியமான மாற்றத்தை இப்ப மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. நிதி ஒதுக்கீட்டை குறைக்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதா மத்திய அரசு சொல்றாங்க. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% பங்களிப்பை வச்சு 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுக்க போறாங்க. அதுதான் இப்ப கொண்டு வந்திருக்கிற மிகப்பெரிய மாற்றம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புதிய மசோதா படி 100 நாள் வேலை செஞ்சிட்டு இருந்ததை இப்ப 125 நாளா அதிகரிச்சிருக்காங்க. இதுதான் மக்களுக்கு நல்லதை தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு இருந்ததை இப்ப எப்படி மாத்திருக்காங்கன்னா, பூஜி பாபு கிராமின் ரோஜார் போஜனா அப்படின்னு மாத்திருக்காங்க. இதுல என்ன புரியுதுன்னே தெரியல. இதோட முக்கியமான பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசுக்கு கூடுதலான நிதி சுமை ஏற்படும். மத்திய அரசு கொடுக்குதோ மாநில அரசு கொடுக்குதோ, எங்களுக்கு 100 நாள் வேலையில இருந்து 125 நாள் கொடுக்குறீங்க, எங்களுக்கு பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு பொதுமக்கள் நல்லதா எடுத்துக்கிறாங்களா இல்ல விழிப்புணர்வோட இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இதை பத்தி பேசின செல்வ பெருந்தகை, அட்சய பாத்திரமா அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த மாபெரும் திட்டம் இது. இதையே அழிக்க துணியறாங்கன்னா இவங்க இந்தியாவையே அழிப்பதற்கு சமம் அப்படின்னு செல்வ பெருந்தகை காட்டமா பேசியிருக்காரு. மகாத்மா காந்தி பெயரையோ காந்தி பெயரை தாங்கியிருக்கின்ற குடும்பத்தையோ 100 மோடிகள் இல்லை 1000 மோடிகள் வந்தாலும் அதை அப்புறப்படுத்த முடியாது. வரலாற்று சிறப்பு அதுக்கு இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு 2 நோக்கம். ஒன்று, அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி தலைமையில் நடக்கும் பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். உலக புகழ்பெற்ற திட்டம். இந்த திட்டத்தை சீரழிக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, மாநிலங்கள் மீது நிதிச்சுமையை சுமக்க வேண்டும். நாங்கள் 125 நாள் ஆக்கி இதை 40 விழுக்காடு மாநிலங்கள் தர வேண்டும் என்றால் அப்போ நிதிச்சுமை இன்னும் கூடும். ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல மாநில சுயாட்சியும் மாநில கூட்டு கொள்கை தத்துவத்தையும் அழிப்பதற்கான வேலையை மோடி அரசு எடுத்திருக்கிறது. நாங்கள் அதுதான் சொல்கிறோம். இந்த திட்டத்தை சிதைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான திட்டம். உலக தலைவர்கள் எல்லாம் பராக் ஒபாமா இந்தியாவிற்கு வரும்பொழுது டாக்டர் மன்மோகன் சிங்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் பார்க்கும்பொழுது இந்த திட்டத்தை பற்றி விரிவாக பேசி பாராட்டி இருக்கிறார். இதை ஏழை எளிய மக்களுக்கான திட்டம். ஒரு சாரார் வீட்டிலே முடங்கி கிடந்தார்கள். முடங்கி கிடப்பவர்களுக்கு நீங்கள் முடங்கக்கூடாது, நாங்கள் இருக்கிறோம் என்று அட்சய பாத்திரமாக அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த மாபெரும் திட்டம் இது. இந்த திட்டத்தை அழிப்பதற்கு துணிந்திருக்கிறார்கள் என்றால் இந்தியாவை அழிப்பதற்கு துணிந்து விட்டார்கள் என்றுதான் பொருள். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா, காந்தி யாரு? நம்முடைய தேசத்தின் தந்தை. அவர் நம்ம நாட்டுக்காக பாடுபட்டவர். அவர் பேர்ல இந்த திட்டம் இருந்தா என்ன குறைஞ்சு போச்சு அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் எதிர்ப்பு தெரிவிச்சு காட்டமா பேசியிருக்காங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காந்தியடிகள் பேர்ல இருந்தது, அதை மாத்துறாங்க அப்படின்றது இது உண்மையிலேயே அத்தனை பேருடைய எதிர்ப்புகளையும் மனவேதனையும் தான் பதிய வைக்கும். ஏன்னா காந்தியடிகள் யார்? இந்தியாவின் தந்தை, சுதந்திரத்திற்காக போராடியவர். அவர் ஒன்றும் பிரைம் மினிஸ்டர் உட்காரணும்னு சொல்லல. அவ்வளவு போராடினாலும் அவ்வளவு நாட்டுக்காக உழைத்தாலும் காந்தியடிகள் நம்ம தந்தை, நாட்டின் தந்தை. அவர் பேர்ல 100 நாள் வேலை வாய்ப்பு இருந்தா என்ன குறைஞ்சு போச்சு? ஏன் அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதை நிச்சயமாக மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். காந்தியடிகள் ஒரு கட்சிக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ சொந்தக்காரர் கிடையாது. இந்த நாட்டின் தந்தை அவர். அதனால அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு அவர் பெயரை வைத்தது ஏன் மாற்றணும் அப்படின்ற கேள்வியை தேமுதிக சார்பாக நாங்கள் எழுப்புகிறோம். அது நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மீண்டும் காந்தியடிகள் பேர்லயே தான் அந்த திட்டம் இருக்கணும்ன்றதையும் கேட்டோம். இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது நமக்கு நல்லதா கெட்டதா? இதனால பொதுமக்களுக்கு சாதகமா பாதகமா நீங்களே சொல்லுங்க.